வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம் தாராசுரம் பகுதியில அமைஞ்சிருக்க ஐராவதேஸ்வரர் கோயிலை தான் பார்க்க போறோம். நாங்க அந்த கோயிலுக்கு பைக்ல தான் போயிருந்தோம். பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜ் பண்றாங்களா என்னன்னு தெரியல, எங்கள்கிட்ட யாருமே கேட்கல. இருந்தாலும் காருக்கு வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்றதா சொன்னாங்க. கோயிலோட காம்ப்ளெக்ஸ் ஏரியா ரொம்பவே பெருசு. பார்க்கிங் ஏரியா, புல் படுகையோடு கூடிய பார்க் மாதிரி இருக்கிற அமைப்பு, அங்கே நிறைய மரங்கள் கூட இருக்குது. நீங்க இந்த கோயில் வந்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாவே இந்த கோயில ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஐராவதேஸ்வரரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்க்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நாங்க நிறைய ஃபேமிலி பார்த்தோம், நிறைய பேரு இங்க இருந்து பிளே பண்ணிட்டு கூட இருந்தாங்க. கோயிலோட காம்பவுண்டுக்கு வெளியே தான் நந்தீஸ்வரருக்கு எழுப்பப்பட்ட சின்ன சன்னதியும் பலிபீடமும் அமைச்சிருக்காங்க. பலிபீடத்துல வந்து ஸ்டெப்ஸ் வந்து எழுப்பியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் ஸ்டெப்ஸ். பொதுவா கோயில்கள்ல வந்து மியூசிக் பில்லர்ஸ் தான் இருக்கும். இங்க மியூசிக் படிக்கட்டு இருக்குது, இசை படிக்கட்டு இருக்குது. ஒவ்வொரு படிக்கட்டுல நம்ம கால் வைக்கும் போது ஒவ்வொரு சவுண்ட் எழுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இனிஷியல் டேஸ்ல இந்த கோயில் சீரமைக்கப்பட்ட நேரத்துல அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஓப்பன்ல தான் இருந்திருக்குது. இப்போ மறுபடியும் சேதமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரில் கொண்டு கவர் பண்ணிருக்காங்க. கோயிலோட காம்பவுண்ட் சுவர்கள் தரைமட்டத்துல இருந்து எழுப்பப்பட்டிருக்க மாதிரி இருந்தாலும் கோயிலுக்குள்ள வந்து உள்ள தரைமட்டம் பாத்தீங்கன்னா 5 அடி உயரத்துக்கு கீழே தான் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகம் உள்ளிட்ட பல சன்னதிகள் அப்படியே மாடத்து கோயில் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அமைச்சிருக்கலாம். கோயிலோட ராஜகோபுரம் கிழக்கு சைடுல தான் இருக்குது. ரொம்ப இடிபாடுகளுடன் கூடிய நிலைமையில தான் இருக்குது. இந்த கோயில் முழுவதுமாகவே அந்நிய நாட்டு போர் தாக்குதல், உள்நாட்டு போர் தாக்குதல் அப்படின்னு பல தாக்குதல்களால ரொம்பவே சேதமடைஞ்சு அப்படியே மண்ணால புதையுண்டு போய் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் ஃபுல்லாவே சீரமைச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது கல் கொடிமரம் தான். கல் கொடிமரத்துக்கு நேர கர்ப்பகிரக மண்டபத்துக்குள்ள இருக்கிறது தான் ஐராவதேஸ்வரரோட சன்னதி. கர்ப்பகிரக மண்டபத்தோட சேர்ந்தபடியே தான் கல்யாண மண்டபமும் சேர்ந்தே அமைச்சிருப்பாங்க. இந்த மண்டபத்துல உள்ள பில்லர்ஸ பாத்தீங்கன்னா அந்த பில்லர்ஸோட அடித்தளமா சிங்கத்தோட சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கும். சிங்கத்தோட உடல் அமைப்பு அப்படியே தத்ரவமா நம்மளுக்கு தெரியும். பில்லர்ஸ்லயும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே சின்ன சின்ன சிலைகளை கூட செதுக்கி வச்சிருப்பாங்க. பிராணத்தை எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள், நடன பெண்கள், இசை கலைஞர்கள் அப்படின்னு நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மண்டபத்திலேயே தெற்கு நோக்கி பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் சன்னதியும் இருக்குது. இருந்தாலும் கோயிலோட தாயாரான பெரியநாயகி அம்மனுக்கு தனியாவே காம்பவுண்ட் சுவர் கொண்டு தனி கோயிலாவே அமைச்சிருக்காங்க. இந்த கோயில இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இந்த கோயில் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்துலதான் அமைஞ்சிருக்கு. வீடியோட லாஸ்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். மண்டபத்தை சுத்தியும் சரி, கர்ப்பகிரக கோஷ்டத்திலையும் சரி பெரிய பெரிய சிலைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. எல்லா சிலைகளுமே பார்க்கும்போது அப்படியே ரியலான சிலைகள், அப்படி தத்ரூபமான அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். சில பகுதிகளில் வித்தியாசமான கற்களையும் கொண்டு அவங்க அட்டாச் பண்ணி அமைச்சிருக்காங்க. நவசக்திகளோட சிலை சந்திரா, சூர்யா, நாகராஜா, வாயு, யமுனா தேவி, ரதி, காமதேவா, அக்னி தேவா, அகஸ்தியா, ஸ்ரீதேவி, துர்கா தேவி, சுப்பிரமணியா, சரஸ்வதி, விஸ்வகர்மா அப்படின்னு பல தெய்வங்களோட சிலைகள் இங்க தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்கு. நார்மலா சிவன் கோயில்கள்ல எந்த மாதிரி சன்னதிகள் அமைப்பெற்றிருக்கோ அந்த சன்னதிகள் எல்லாமே இந்த கோயில்ல இருக்குது. குறிப்பா சண்டிகேஸ்வரரோட சன்னதியும் இங்க இருக்குது. இந்த இடத்துக்கு தாராசுரம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு பெயர் காரணம் சொல்றாங்க. தாரகன் அப்படிங்கிற அரக்கன் சாகா வரம் வேண்டி சிவபெருமான்கிட்ட வேண்டி அந்த வரம் பெற்றதுனாலதான் இந்த இடத்துக்கு தாராசுரம் அப்படிங்கிற பேர் வந்ததாக கூறப்படுது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவேந்திரனோட வாகனமா வெள்ளை யானை ஐராவதம் இருந்திருக்கு. ஐராவதம் வந்து துர்வாசகரோட சாபம் பெற்று தன்னோட வெள்ளை நிறத்துல இருந்து மாறி கருப்பு நிறமா மாறி இருக்குது. அந்த சாப விமோசனத்துக்காக இந்த கோயில் ஈஸ்வரரை வந்து வழிபட்டதாகவும் அதனால தன்னோட வெள்ளை நிறத்தை மறுபடியும் பெற்றதாகவும் கூறப்படுது. ஐராவதம் வந்து வழிபட்ட ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஈஸ்வரருக்கு ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்ததா கோயிலோட ஸ்தல புராணம் கூறுது. இந்த முழு கல் மண்டபத்தையும் தேர் மாதிரி நினைச்சு ஒரு சைடுல யானை வந்து தேர் பூட்டி இழுத்துட்டு போற மாதிரியும், இன்னொரு சைடுல குதிரை தேர் பூட்டி இழுத்துட்டு போற மாதிரியே தான் டிசைன் பண்ணிருக்காங்க. கோயில்ல ஃபுல்லாவே தமிழ் கல்வெட்டுகளை பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ல வந்து கல்வெட்டுகள் எழுதி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்த சோழ மன்னர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற கல்வெட்டுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த மன்னர்கள் எந்த நன்கொடைகள் இந்த கோயிலுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கல்வெட்டுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சில பகுதிகள் வந்து சேதமடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது. கோயில் காம்பவுண்டோடு ஒட்டியபடி இருக்கக்கூடிய மண்டபத்துல சில பகுதிகள் பில்லர் மண்டபமாவே எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோயில் யாரால கட்டப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 2ஆம் ராஜராஜ சோழனாலதான் கட்டப்பட்டிருக்கு. பெருவுடையார் கோயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயில் சின்ன கோயில் தான். இருந்தாலும் கலை நயத்துல சிற்ப கலையில இந்த கோயில் தான் பெஸ்ட்னு சொல்லலாம். 1 சென்டிமீட்டர் இடத்துல கூட சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பம்சம் வாய்ந்ததுதான்.
கோயில இருக்கக்கூடிய சிறப்பான சிற்பங்களா 3 முகங்கள் 8 கை கொண்ட அர்த்தநாரீஸ்வரரோட சிலை, சிவன் புல்லாங்குழல் ஏந்திர மாதிரியும் கண்ணன் புல்லாங்குழல் ஏந்தி இணைந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிலை, காலை மடக்கி ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிவனோட சிலை அப்படின்னு பல அரிய வகை சிற்பங்கள் இந்த கோயில்ல இருக்குது. குறிப்பா குழலூதும் சிவனை வேற எந்த கோயிலுமே பார்க்க முடியாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கையில வீணை இல்லாம இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியோட சிற்பத்தை நம்ம இங்க பார்க்கலாம். கோயிலுக்குள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் இருந்தாலும் எல்லாமே வெட்டுப்பட்டு பாக்குறதுக்கு 2-3 கல்களை அடுக்கி வச்சு சிற்பங்கள் அமைச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுதான். போர் தாக்குதல்கள் இல்லாம எல்லாமே சேதமடைஞ்சு சிதறி போய் கிடந்திருக்கு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அதை ஒன்னா அரேஞ்ச் பண்ணி ஒரு சிற்பமா எழுப்பி வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் காற்று உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜன்னல்ல குட்டி குட்டியா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியே கருங்கல்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. அத கருங்கல் பலகணி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க டிஃப்ரெண்ட் வகையான கருங்கல் பலகணி மண்டபத்தோட ஒட்டி செதுக்கி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேக நீர் விழுறதுக்காக ஒரு தொட்டி, யானைக்கு மேல யாழி ஏறி நிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு வித்தியாசமான அமைப்புகளை இந்த கோயில நம்ம பார்க்கலாம். கோயிலுக்குள்ள போய் ஃபாஸ்டா நம்ம மூவ் பண்றதை விட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நின்று பார்த்து நம்ம போனோம்னா எந்தெந்த மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு புரியும். பெருவுடையார் கோயில்ல கர்ப்பகிரக சன்னதி ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்டு வெளிப்புற இருக்கக்கூடிய வேறு சன்னதிகள் எல்லாமே பிற மன்னர்களால எழுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இந்த கோயில்லையும் எழுப்பப்பட்டிருக்கணும். எழுப்பப்பட்டிருக்க தனி கோயில் ஐராவதேஸ்வரர் கோயிலோட ராஜகோபுரத்தோட ரைட் சைட்ல தான் அமைஞ்சிருக்குது. அங்க இருந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு சின்னதான கேட் அமைச்சிருக்காங்க. அங்க இருந்து வரலாம். ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இங்க இப்படி ஒரு அம்மனோட பெரிய சன்னதி இருக்குதுன்னு. நாங்க பைக்ல வந்திருந்ததுனால ஐராவதேஸ்வரர் அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியே வேறொரு சைடா தான் இந்த கோயிலுக்குள்ள வந்தோம். இந்த கோயிலையுமே போர் வீரர்கள் யாழில நிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிற்பம், நடனமாடும் பெண்கள் அப்படின்னு நிறைய தத்ரூபான சிற்பங்களும் இங்கேயும் அமைக்கப்பட்டிருக்கு. இரண்டு கோயில்களுமே மண்ணுல புதையுண்டு சேதமடைஞ்சு கிடந்த கோயில்கள் தான். இரண்டையுமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சீரமைச்சு வழிபாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. கர்ப்பகிரக கோபுரத்துல மட்டும்தான் சக்திகளோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது. மத்தபடி ஒட்டு மொத்தமா சிங்கையாளியோட சிற்பங்கள் தான் இருக்கிறத பாக்கலாம். தேவியோட வாகனமா சிங்கம் இருக்கிறதுனாலதான் சிங்கையாளியோட சிற்பங்கள் கோயில் ஃபுல்லாத்துலயுமே இருக்கிறத காணிக்கலாம். இந்த வீடியோ நிஜமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பெருவுடையார் கோயிலோட வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. கூடிய சீக்கிரத்திலேயே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலையும் கண்டிப்பா அப்லோட் பண்றோம். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உலக பாரம்பரிய சின்னமா இருக்கிற பெருவுடையார் கோயில், இந்த ஐராவதேஸ்வரர் கோயில்,
கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில். இந்த 3 கோயிலையும் மத இன மொழி வேறுபாடின்றி எல்லா மக்களும் வந்து தரிசனம் செய்யணும். இது என்னோட வேண்டுகோளா நான் தெரிவிக்கிறேன். நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.